Hi, hello, வணக்கம். This is me, டாக்டர் பாவைத்ரா. ஹோமியோபதி கன்சல்டன்ட் அண்ட் மெடிக்கல் அஸ்ட்ராலஜர். 2026ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் அப்படின்ற சீரிஸ் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்னைக்கு பார்க்கக்கூடியது கும்பராசிக்கு குரு பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். கும்பராசிக்கு குரு பகவான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 மற்றும் 11ஆம் இடத்திற்கு அதிபதி, குடும்பஸ்தானாதிபதி, பாக்கியஸ்தானாதிபதி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ குடும்பஸ்தானத்துக்கும் பாக்கியஸ்தானத்துக்கும் அதிபதி வந்துட்டு இப்போ எங்கே மாறார் அப்படின்னா 6ஆம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னு சொல்லலாம். ஸோ 6இல் குரு ஊரில் பகை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த வருஷம் ஆல்ரெடி கும்பராசிக்காரர்களுக்கு 7.5 சனி நடந்துட்டுருக்கு. இப்போ குரு பகவானும் அவங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லை. 6ஆம் இடத்துல குரு பகவான் பயிற்சி ஆகிட்டார். ஸோ உங்களுடைய ஊரில் இருக்க மக்களோட தேவையில்லாமல் சண்டை போடுவது, தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. இதனால் தேவையில்லாத வீண் பழிகளை கும்பராசிக்காரர்கள் மேலே செலுத்துவாங்க. உங்களுக்கு தசாபுக்தி நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்ல பலன்களை கொடுக்கும். தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னா வந்துட்டு கவனமாக இருக்கிறது நிச்சயமாக அவசியமாக இருக்கும். அதே மாதிரி கும்பராசிக்காரர்கள் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மேல் வயிறு சார்ந்த விஷயங்கள ரொம்ப கவனம் தேவை. ஏன்னா கேஸ்ட்ரைட்டிஸ், இல்லாட்டி அசிடிட்டி, அல்சர், இல்லாட்டி ஃபேட்டி லிவர், கேல் பிளாடர் ஸ்டோன், இந்த மாதிரி விஷயங்களில் லிவரில் வந்துட்டு கொழுப்பு படிஞ்சிருச்சு, இந்த மாதிரி விஷயங்களில் மேல் வயிறு சார்ந்த விஷயங்களில் அதிகப்படியான தொந்தரவுகள் வந்துட்டு கொடுக்கும். இதெல்லாம் எப்போ நீங்கள் உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கல, நீங்கள் டெய்லியுமே வழக்கமாக எடுக்கிற உணவுகளே எடுத்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி தொந்தரவுகள் வரும். ஸோ ஃபுட் ஹேபிட்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு. தினசரி சாப்பிடாம கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணிக்கிறது, தேவையான புரோட்டீன், ஃபைபர் இந்த மாதிரி எடுத்துக்கிறது நிச்சயம் அவசியமாக இருக்கும். அதே மாதிரி இந்த 2026 27 வந்துட்டு கடன் வாங்குவதை வந்துட்டு கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக அவாய்ட் பண்ணணும். எந்த எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்காதீங்க. கடன் சுமை வந்துட்டு அதிகமாயிடும். கடன் நெருக்கடியே இப்போ வந்துட்டு கும்பராசிக்கு அதிகமாகவே இருக்கும். ஸோ கடன் வாங்குவதை இந்த வருஷம் தவிர்ப்பது மிக நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி எந்த தேவையில்லாத விஷயங்களையும் ஜாமீன் போடுறது, கையெழுத்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்களை செய்யாதீங்க. ஏன்னா 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும். தேவையில்லாத விஷயங்களை உங்களை கொண்டு போய் மாட்டி விடும். ஸோ இந்த விஷயங்கள்ல கவனமா இருங்க. சரி, குரு பகவான் வந்துட்டு இருக்கிற இடத்துக்கு தானே இப்படி பலன், பார்வை செய்கிற இடத்துக்கு மிகச்சிறப்பான பலன்கள் இருக்கும் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா குரு பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் அதே மாதிரி 10ஆம் இடத்தையும் பார்வை செய்கிறார். ஸோ நல்ல தூக்கம் வரும். 10ஆம் இடத்தை பார்வை செய்கிறனால தொழிலில் வந்துட்டு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்தை பார்வை செய்கிறனால பண வரவு வந்துட்டு உங்களுக்கு இந்த வருஷம் நல்லாவே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் என்ன ஒரு நல்ல விஷயம்னா 7.5 சனி இருக்கிறனால குரு பகவான் வந்துட்டு சனி பகவானை பார்க்குறார். ஸோ கர்மகாரகனை சனி பகவானை வந்துட்டு குரு பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு இந்த ஒரு எப்படி டிசம்பர் வரைக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றத நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் மறுபடியும் குரு பகவான் வந்து சிம்ம ராசிக்கு அதிசாரமாக பயிற்சி ஆயிடுவார். ஸோ அந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கிறது அவசியம். ஸோ கும்பராசிக்காரர்கள் பொதுவாகவே இந்த ஒரு 1 இயர் வந்துட்டு கவனமாக இருக்கிறது மிகவும் அவசியம். கும்பராசிக்காரர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூரில் இருக்க முருகப்பெருமான் வழிபாடு செய்வது மிக அவசியம். அதுவும் திருச்செந்தூரில் வந்துட்டு விடியற்காலையில் கொடிமர பூஜை அப்படின்னு செய்வாங்க. கொடிமரத்தை அந்த திருச்செந்தூரில் கொடிமர பூஜை செய்வது மிக சிறப்பான பலன்கள் கொடுக்கும். ஸோ கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சியோட பரிகாரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா திருச்செந்தூர் கொடிமர வழிபாடு செய்வது மிகச்சிறப்பாக இருக்கும். அந்த ஒரு பூஜையை மட்டும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா நம்ம லைஃபே நெக்ஸ்ட் லெவலுக்கு அப்கிரேட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அதில் வந்துட்டு நிறைய விதமான பல்லாயிரம் விதமான தேவதைகள் இருக்காங்க. ஸோ அந்த கொடிமர பூஜையில் நம்ம கலந்துக்கிறது பார்க்குறதே நமக்கு வந்துட்டு ஒரு கோடி பாக்கியமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த ஒரு வழிபாடை மட்டும் செய்யுங்க. இந்த குரு பகவானோட பயிற்சி பற்றி நீங்கள் கவலையே பட தேவையில்லை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்மளுடைய அஸ்ட்ரோ வெனிலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.